Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம ரொம்பவே கலர்ஃபுல்லான ஸ்ப்ரிங்கிள் குக்கீஸ் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் எக்லெஸ்ஸா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான ஒரு குக்கீஸ் இது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கண்டிப்பா ரொம்பவே அட்ராக்டிவா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சோ வாங்க வீடியோக்கு போய் இதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல ஒரு 100 grams பட்டர் எடுத்துருக்கிறேன். நல்லா சாஃப்டான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதில் வந்து 1/2 cup பவுடர்ட் சுகர் சேர்த்து நம்ம வந்து ஹேண்ட் விஸ்கே போதும். ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா சாஃப்ட் அண்ட் ப்ளஃபியாக க்ரீமியாக ஆற வரைக்கும் கலந்துக்கலாம். ஸோ இப்போ பவுடர்ட் சுகர் சேர்த்துருக்கிறேன் 1/2 cup மெஷர்மெண்ட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த பட்டரும் சுகரும் சேர்ந்து நல்ல கலரில் சாஃப்ட் அண்ட் ப்ளஃபியாக ஆகும், க்ரீமியாக ஆகும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதோட வந்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஃப்ளேவரிங்காக தான். இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதோட 1 cup அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். 1 cup மைதா மாவு சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு 1/2 teaspoon பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் இந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த பட்டரோட கலந்து விட்டுக்கலாம். நல்லா க்ரம்பிள் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப நீட் பண்ணணும், சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீட் பண்ணணும்னு இல்லை, எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நம்ம கலந்துக்கிட்டா போதும். நீங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 tablespoon அளவுக்கு பால் சேர்த்து கலந்துக்காங்க. ஸோ எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருந்தது. ஸோ இப்போ எல்லாம் ஒன்று திரட்ட நான் கலந்துட்டேன். ஸோ நம்மளோட குக்கி பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதில் நான் ஒரு 1/4 கப்பில் பாதி ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்த்துக்க போகிறேன். 1/4 cup ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதில் வந்து பாதி தான் சேர்த்துப்பேன், மிச்சத்தை வந்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஒரு ஸ்பாக்டுலாவால் ஃபுல்லாக கிளறி விட்டுடுங்க. பரவலாக இந்த ஸ்ப்ரிங்கிள் வந்து மாவில் எல்லா இடத்துலையும் பட்டிருக்கணும். ரொம்ப கலந்தீங்க அப்படிங்கன்னா ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகிடும், இந்த கலர் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பரவலாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டா போதும். ஸோ இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கி வந்து ஷேப் பண்ண தொடங்கிடலாம். உங்களுக்கு என்ன ஷேப் இருப்போமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் பேசிக்காக இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணுறேன். சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து கையில் வந்து தட்டி இந்த மாதிரி குக்கி ஷேப்பில் ஷேப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரிங்கிள்ஸில் ஒரு தடவை இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துடுங்க. இதை லைட்டாக ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ரிமைனிங் பேட்சஸும் நான் பண்ணிக்க போகிறேன். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 17லேருந்து 20 குக்கீஸ் வரை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அவனில் வச்சிடலாம். ஆல்ரெடி நான் அவன் வந்து 180 டிகிரிக்கு 15 minutes ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 180 டிகிரியில் கரெக்டாக 12 minutes நான் வந்து பேக் பண்ணிக்க போகிறேன். ஸோ குக்கி பேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், யாரும் பயப்பட தேவையில்லை. ஆறுனதுக்கப்புறமா வெளியில் நல்ல க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட கலர்ஃபுல்லான ஸ்ப்ரிங்கிள் குக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து ஒரு வயர் ரேக்கில் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் ஆறட்டுங்கிறதுக்காக. செம்ம பட்டரி அண்ட் சாஃப்டாக வந்தது. இப்போ எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும், க்ரன்ச்சியாகவும் உள்ள நல்ல சாஃப்ட் அண்ட் ப்ளஃபியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த அட்ராக்டிவான கலர்ஃபுல்லான ஸ்ப்ரிங்கிள் குக்கீஸை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட மலையாளம் சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட உங்களை எல்லாரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.